अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वनशहदु अन्न सय्यदना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मौलाना मुहम्मदिन तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि वसल्लम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू इन जाअकुम फ़ासिक़ुम बिनबइन फ़तबय्यनु अन तुसीबू क़ौमन बिजहालतिन फ़तुस्बिहू अला मा फ़अल्तुम नादिमीन। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ला तुअ्ज़ू इबादल्लाह वला तुअय्यिरूहुम वला तत्लुबू औरातहुम औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। इन उरीदु इल्लल इस्लाह मस्तताअत व मा तौफ़ीक़ी इल्ला बिल्लाह। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 49வது சூராவின் 6வது திருவசனத்தில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபய்யனு, யாராவது ஒரு பாவி ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் அது குறித்து நீங்கள் தீர ஆராயுங்கள். அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், நீங்கள் அறியாமல் ஒரு கூட்டத்துக்கு எதிராக சதி செய்யக்கூடும், நீங்கள் வேலை செய்யக்கூடும். ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், செய்து முடித்த வேலையை நினைத்து நாம் இப்படி செஞ்சிருக்க கூடாதே என்று நீங்களே கை செய்தப்படுவீர்கள், கவலைப்படுவீர்கள். அப்படி ஒரு நிலை வந்துவிடும். எனவே எந்த ஒரு செய்தியை உங்களிடத்தில் வந்தாலும் அந்த செய்தியை நீங்கள் தீர ஆராயுங்கள் என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா துஅ்து இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களை, மனிதர்களை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள். வலா துஅய்யிரூஹும், அவர்களை நீங்கள் காயப்படுத்தாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். வலா தத்ருபு ஔராத்தஹும், அவர்களுடைய குறைகளை தேடி தெரியாதீர்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஆயத்தும் ஹதீஸும்
மனித குலம் இருக்கும் வரை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்தந்த கால சூழலுக்கு தோதுவாக நமக்கு கருத்துக்களை இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மனிதன் எப்படியும் வாழலாம், பணம் எந்த வழியில் வந்தாலும் சரி, பணத்தை கண்டா பணமும் வாயை திறக்கும் சொல்ற மாதிரி அவர்கள் தொழுகையாளிகள், தீன்தாரிகள், மார்க்கம் உள்ளவர்கள், மார்க்கம் இல்லாதவர்கள் என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் பணம் என்றால் யாராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும், அது எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்லை, எப்படியோ காசு வந்தா சரி என்கிற நிலைப்பாடு ஒவ்வொரு மனிதனுடைய நிலையுமாக மாறி போயிருக்கிறது. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை விஷயத்தில் இருந்துதான் பல தவறுகளும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது, நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் தவறு செய்வதற்கு, நம்மை சுற்றி தவறுகள் நடப்பதற்கு காரணம் இந்த பணத்தாசை. எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்ல, பணம் வரணும் என்பதற்காக, நமக்கு பணம் கிடைப்பதற்காக, நமக்கு காசு கிடைப்பதற்காக யாரை வேண்டுமானாலும், என்ன வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் காயப்படுத்தலாம், தப்பில்லை. எவன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு காசு வேணும் என்கிற அடுத்தவர்களை பற்றி உண்டான சிந்தனை இல்லாத, பிறரை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மூலம் நமக்கு பணங்காசுகள் வரும் என்றால் அதை சரி என்று நினைக்கிற நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம். வேற யாரையோ எங்கேயோ என்றெல்லாம் நினைக்க வேணாம். நம்மில் பலரும் இந்த கான்செப்ட்ல தான் இருக்கிறோம். காசு பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, காசு வரணும், பணம் வரணும். காசு இல்லைன்னா, பணம் இல்லைன்னா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான், சொந்தக்காரனையும் மதிக்க மாட்டான், சுத்தி இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க, ஏன் கூட வந்த பொண்டாட்டியும் மதிக்க மாட்டான், பிள்ளையும் மதிக்க மாட்டான். எல்லோருக்கும் காசு இருக்கணும், காசு இருந்தால்தான் மதிப்பு கிடைக்கும். இது மட்டுமே நம்முடைய எண்ணமாக இருக்கிறதே தவிர, இதை தாண்டி மூத்துன்னு ஒண்ணு இருக்கு, மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, கபருன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்றோம், எப்படி இருக்கிறோம் என்பதை தாண்டி கபர்ல போய் நாம எப்படி இருக்க போறோம், மறுமையினுடைய நிலை நமக்கு என்னவாக போகிறது, மறுமை எப்படி இந்த எண்ணம் சுத்தமாக மழுங்கடிக்கப்பட்டு இல்லாமல் போய் இந்த உலகமே சதமாக நினைத்து, இந்த உலகமே நிரந்தரமாக நினைத்து மற்றவர்கள் வாழ்வது போல நாமும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பது வேதனை. இன்றைய காலகட்டத்தில் பணத்தை கொண்டு வரக்கூடிய வழிகளில் ஒன்றாக சமூக வலைதளங்கள் இருக்கு. சமூக வலைதளங்கள் வெறுமனே நேரப்போக்குக்காக, நம்முடைய செய்திகளை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்காக என்பதையெல்லாம் தாண்டி அது பணம் கொளிக்கும் இடமாக, பணம் வரக்கூடிய இடமாக அந்த சமூக வலைதளங்கள் மாறி போயிருக்கிறது. மானிட்டேஷன் சொல்றாங்க, மானடைசேஷன் அப்படின்றது அதனுடைய சரியான வார்த்தை. யூடியூபா இருந்தாலும் சரி, இப்பெல்லாம் ஃபேஸ்புக்ல கூட முறைப்படி அதை எப்படியெல்லாம் ஆட்களை சேர்க்கணுமோ, ஃபாலோவர்ஸை சேர்க்கணுமோ அப்படி சேர்த்தா அதுல இருந்து காசு வரும், யூடியூப்ல இருந்தும் காசு வரும், இன்ஸ்டால இருந்தும் காசு வரும். எல்லா சமூக வலைதளங்களும் பணம் சம்பாதிக்கிற இடங்களாக மாறி போயிருக்கு. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா சும்மா வெறுமனே போஸ்ட் போடுறதுனாலயோ, சும்மா வெறுமனே நம்முடைய நிகழ்ச்சிகளை நாம் அறிவிப்பு செய்வதன் மூலமாகவோ இதுலெல்லாம் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சாதாரணமா இப்ப நம்மளுடைய செவிகள்ல, காதுகளில் அதிகமாக ஒலிக்கிற வார்த்தை இதுதான். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறதுலாம் அப்புறம். லைக் பண்ணீங்களா, ஷேர் பண்ணீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா, ஆமா, யாரு என்ன எந்த தராதரமும் கிடையாது.
படிச்சவனா பாமரனா என்ன எதுவுமே கிடையாது. ஒண்ணுக்கும் உதவாதவன்லாம் யூடியூப் சேனல் வச்சிருப்பான். சம்பந்தம் இல்லாதவன்லாம் சுத்திட்டு இருக்கிறவன்லாம் யூடியூப் சேனல் வச்சிருப்பான். ஆனா அவன் தான் அதிகமா சம்பாதிக்கவும் செய்வான். அவனுக்கு தெரியுது, அதனுடைய வழிமுறைகள் தெரியுது, அதன் மூலமாக சம்பாதிக்கிறான். அது ஒரு சம்பாதிக்கும் இடமாக தளமாக மாறி போயிடுச்சு. எதனால நமக்கு இந்த பணம் வருது, எதனால இந்த காசு வருது, இது தர்றவன் எவன், எதுக்கு நமக்கு இந்த காசு தர்றான், எந்த எண்ணமா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. நமக்கு காசு வரணும், அவ்வளவுதான். அக்கௌண்ட் கேட்டானா கொடுத்துட வேண்டியதான், அக்கௌண்ட்ல பணம் வந்ததுன்னா எடுத்துக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ஏன் வருது, எதுக்கு வருது? நம்மளுடைய யூடியூப் சேனல்கள்ல, நம்மளுடைய அந்த பக்கங்கள்ல தவறான விளம்பரங்கள், ஆபாசமான விளம்பரங்கள் எல்லாமே அந்தந்த யார் அதில் யூடியூப்ல வச்சிருக்கிறானோ அவனுடைய அனுமதியோடு தான் வருது. அவனுடைய அனுமதியோடு வரும்போது அதுக்காக தான் அவன் பணம் கொடுக்குறான். அந்த பணத்தை தான் நம்ம பெருமையா வாங்கிட்டு இருக்கிறோம், சந்தோஷமா வாங்கிட்டு இருக்கிறோம். மானிட்டேஷன் காசு அப்படின்னு சொல்லி பணம் வாங்குறோம். இந்த பணம் வாங்குறது எல்லாமே அந்த விளம்பரங்களுக்காக, மற்றவைகளுக்காக. எவ்வளவோ நல்லது ஒவ்வொன்றிலேயும் இருக்க, அதெல்லாம் விட்டுட்டு பணங்காசு எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்ல, அது நமக்கு தேவை என்கிற நிலைப்பாடு நம்முடைய நிலையாக மாறியதனுடைய விளைவு இன்று தலை நிமிர்ந்த சமூகமாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் எங்கெங்கும் தலைகுனிவுக்கு ஆளாகும் சமூகமாக மாறி போயிருக்கு. சமீபத்திய 3 நிகழ்வுகள், குறிப்பாக பெண்கள் சார்ந்த நிகழ்வுகள், சமூக இஸ்லாமிய பெண்கள் சார்ந்த நிகழ்வு. ஒன்று கேரளால திருவனந்தபுரத்துல தீபக், கோழிக்கோட்டை சேர்ந்தவர், கண்ணூருக்கு பஸ்ல போய்கிட்டு இருக்கிறாரு. இஸ்லாமிய சகோதரி ஒருத்தி அவன் தன்னை இடிப்பது போலவும் அவன் தன்னிடத்தில் உரசுவது போலவும் ஒரு வீடியோவை எடுத்து ஃபாலோவர்ஸுக்காக வேண்டி, வியூவர்ஸுக்காக வேண்டி, அதிகமான பேர் பார்க்கணும், பார்த்தா அதிகமாக காசு கிடைக்குங்கிறதுக்காக அந்த பெண் அதை விளம்பரப்படுத்த, கொஞ்சம் கூட யோசனை இல்லாத, சிந்திக்க தெரியாத, அறிவுகட்ட சமூகமான மனித சமூகம் அதை கொஞ்சம் கூட அதை பற்றியெல்லாம் யோசிக்காம அதை பரப்ப, ஒரு நல்ல மனுஷன், நல்ல எண்ணம் உள்ளவன், நல்ல குடும்பம் உள்ளவன், அவன் அதை அசிங்கமாக கருதி தற்கொலைக்கே போயிட்டான், செத்தே போயிட்டான். அந்த ஷம்ஷிதா என்கிற அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வேறு கதை. இரண்டாவது நிகழ்வு தென்காசி மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஊர். உங்களுக்கு அந்த ஊர் என்னன்னு தெரியும். பொதுவாகவே இஸ்லாமியர்களை பார்த்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வருது. நாங்க அப்படி இல்லையே, இஸ்லாம் அப்படி சொல்லவும் இல்லையே, இஸ்லாமும் அப்படி சொல்லல, இஸ்லாமியர்களும் அப்படி இல்லை, எந்த உதவினாலும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறோம், நாங்க தான் ஹெல்ப் பண்றோம், நாங்க தான் உதவி செய்யறோம். நீங்க தொட அசுத்தமாக நினைக்கிற ஜனாசாக்களை கூட, உடலை கூட எங்கள் சகோதரர்கள் தான் எடுத்துட்டு போய் புதைக்கிறாங்க. ஆனா நீங்க எங்களையே தீவிரவாதின்னு சொல்றீங்களே அப்படிங்கும் போது, இல்ல அவன் குண்டு வச்சான், இவன் அதை செஞ்சான், எவனோ ஒருத்தர் 2 பேர் செய்யறதுக்காக ஒரு சமூகத்தை, ஒரு இஸ்லாமிய சமூகத்தையே கை நீட்டி பேசுவது தீவிரவாதி என்பது எப்படி சரியாகும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. நியாயமான கேள்வி தானே. அதே மாதிரி ஒரு ஊரை சார்ந்த யாரோ ஒருவன் ஒருத்தி செய்கிற தப்புக்கு ஒரு ஊர் எப்படி காரணமாகும்? நல்ல ஊரு, நல்ல பாரம்பரியம் உள்ள ஊரு, இன்னும் சொல்ல போனால் எதெல்லாம் இஸ்லாமிய பாரம்பரியமிக்க ஊர்களாக இருக்கிறதோ அந்த ஊர்களை வேண்டுமென்றே அந்த ஊர்களுக்கு கெட்ட பெயர் வாங்கி தரணுங்கிறதுக்காக வேண்டியே செய்யப்படுவது போலவே இருக்கு இந்த செயல்கள் எல்லாம். போதை பழக்கம் வந்த போதெல்லாம் சில இஸ்லாமிய ஊர்கள் பெயர் தான் எல்லா பத்திரிகைகளிலும் முதன்மை இடம் பிடிச்சது. அதே போலதான் இந்த சம்பவத்திலேயும் இந்த நிகழ்வுகளிலேயும் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள் வேண்டுமென்றே டார்கெட் செய்யப்படுகிறது. அதுதான் முதன்மையா வருது. அதை பரப்புவதில் நாமும் முதன்மையாளர்களாக இருக்கிறோம். தென்காசி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண், சென்னையில வசிக்கக்கூடிய, கணவனை பிரிந்து வாழுகிற ஒரு பெண், புர்கா அணிந்து கொண்டே சில மோசமான ரீல்ஸ்களை போடுறா. அதை யாரோ ஒரு நல்லவர் அவங்க அத்தா அம்மாட்ட போய் சொல்ல, அவங்க அத்தா அம்மா அதை கண்டிக்க, அந்த பொண்ணு பொங்கி எழுந்துருச்சு. ஆஹா, என்ன அந்த ஊருக்காரங்களாம் முக்கியம், அப்படியா இப்படியா, முஸ்லீம் இப்படியா, என்னமெல்லாமோ பேசுது.
இதையும் நாம வைரலாக்கிட்டு இருக்கிறோம். மூணாவது சம்பவமாக இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிறது, புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல்ல நடந்த ஒரு நிகழ்வு. அதை யாரோ ஒரு நல்ல மனுஷன் அநியாயத்துக்கு படம் பிடிச்சி அதையும் வீடியோ எடுத்து, சில சமயங்கள்ல இந்த பெருநா அன்னைக்கு முசாஃபா செய்யறோம்ல, முசாஃபா மோனகா, அப்ப கூட பயமா இருக்கும். நம்ம இங்க மோனகா செஞ்சுட்டு இருக்கோம், மேலேருந்து வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்து அதை போட்டு விட்டுறாங்க. LMT மஸ்ஜிதில் இன்று நாங்கள் தொழுதோம், மோனகா செய்தோம். அந்த மோனகா செய்யறத மத்தவன் என்ன நினைச்சுக்கிறான், என்ன இவரெல்லாம் ஒரு அஜர்த்தா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு அப்படின்றான். அவன் பார்க்கிறவனுக்கு அவன் என்ன தெரியும், மோனகானா என்ன கட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். என்ன பள்ளியாசல்ல உள்ள நின்று கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆம்பளை அது அப்படின்னு அவனுக்கு என்ன தெரியும், அவன் தானே பேசுவான். இதே மாதிரி மோசமா தனக்கு பணம் வரணும், காசு வரணும், அது எப்படி வந்தாலும் பரவாயில்லங்கிறதுக்காக எங்கோ நடந்த ஒரு நிகழ்வு, யதார்த்தமான நிகழ்வு பல இடங்கள்ல நடக்கிறது. கஞ்சிக்கு காசு வாங்குவோம், காசு வாங்கினா டோக்கன் கொண்டு வந்து காசு கஞ்சி வாங்கிட்டு போகணும். ஒரு டோக்கனுக்கு இவ்வளவுதான் கஞ்சின்னு ஒரு லெவல் இருக்கும். ஒரு டோக்கனை கொடுத்துட்டு ஒரு சட்டி நிறைய ஊத்துனா எப்படி ஊத்த முடியும்? மற்றவங்களுக்கு வேணாமா? ஒரு லெவல்ல தான். எந்த பள்ளியாசல்ல ஊத்துனாலும் இவ்வளவு பேர் நம்ம மஹல்லால இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு கஞ்சி தேவைப்படும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சு அவங்க கஞ்சி ரெடி பண்ணுவாங்க. நாம அநியாயம் பண்ணா அது மற்றவங்களை பாதிக்கும், மற்றவங்களுடைய உரிமையை பறிக்கிறது தானே. அது மாதிரி நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஆமா, அந்த டோக்கனையே கலர் ஜெராக்ஸ் போட்டு திருட்டுத்தனமா சோறு வாங்க போய் அந்த நிர்வாகம் கொஞ்சம் கடுமையாக அந்த பெண்ணிடத்தில் நடந்திருக்கிறது. இந்த 3 செய்தியும் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, நம்மை பொறுத்தவரை நாம இதுக்கு எப்படியெல்லாம் துணை போகிறோம், நமக்கு இதில் என்னவெல்லாம் பங்கு இருக்கிறது. வத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நல்ல காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. கெட்டதுக்கோ அநியாயத்துக்கோ ஹெல்ப் பண்ணாதீங்க, உதவி செய்யாதீங்க என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. ஆனா எங்கோ ஒரு மஹல்லாவில் நடக்கிற ஒரு செய்தியை, யாரோ ஒருவருக்கு நடக்கிற ஒரு செய்தியை, அது மறைக்கப்பட வேண்டிய செய்தியை, அதோடு நின்று போக வேண்டிய ஒரு செய்தியை உலகமெல்லாம் பரப்பி உலகத்துக்கெல்லாம் கொண்டு போய் யார் அந்த செய்தியை ஃபர்ஸ்ட் கொண்டு போறாங்க என்பதுல அதிக ஆர்வம் காட்டி மோசமான இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்வது போல, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், அறியாமலேயே அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், செஞ்சிட்டு ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், பிறகு அது நமக்கு எதிராகவே வருகிற போது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த செய்திகள் வருகிற போது, ஐயோ நாம இதை செஞ்சிருக்க கூடாது என்று நீங்கள் கை செய்தப்படுகிறீர்கள். அப்படித்தான் நடக்குது. இதை செய்யாதீர்கள் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. பணங்காசுக்கு ஆசைப்பட்டு யாரோ சிலர் செய்வதை நீங்கள் துணை போகாதீர்கள். கேட்கிற கேள்வி நியாயமானது தானே. ஒரு பெண் இந்த செயல்களை செய்யக்கூடாது என்றால், தவறு என்றால், அதை பார்ப்பதும் தப்பு தானே, அதை லைக் பண்றதும் தப்பு தானே, அதை ஒவ்வொரு இடத்துக்கும் ஷேர் பண்றதும் தப்பு தானே, அது மாதிரியான யூடியூப் தளங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பதும் தப்பு தானே. அவங்களை ஆர்வம் ஊட்டுவது போலதானே அது அர்த்தம், அவங்களை இன்னும் ஆர்வப்படுத்துவது போலதானே அர்த்தம். யாருக்கும் தயவு செய்து நினைக்காதீங்க, எங்கோ நடந்தது நினைக்காதீங்க. நம் வீட்டில் நடந்து கொண்டிருப்பது, நம்ம சின்ன சின்ன பிள்ளைகளை பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். நம் வீட்டில் இருக்கிற மதி தெரியாத பிள்ளைகள் என சொல்லப்படுகிற LKG படிக்கிற, UKG படிக்கிற, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளை எல்லாம் யூடியூப் தளங்கள்ல அந்த பிள்ளைகள் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு, நம்ம சம்பாதிச்சது போதாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு, அதையும் எப்படி நடக்கிறது, போறது, வர்றது, சாப்பிடுறது, தூங்குறது, கட்டி புரள்றது, எல்லாவற்றையும் காசாக்குற அயோக்கியத்தனமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். சொல்வதல்ல, யாரோ செய்வதல்ல, எந்த வகையிலெல்லாம் நாம் அதற்கு ஆதரவாக இருக்கிறோமோ அத்துணை பேரும் குற்றவாளிகள் தானே. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஒரு நன்மையை செய்கிறீர்கள், உங்களை பார்த்து அதே நன்மையை இன்னொருவர் செய்கிறார் என்றால், கியாமத் வரை நீங்கள் தொடங்கி வைத்த நன்மை எப்போதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்குமோ அதுவரை அதனுடைய நன்மை உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான், தீமையை செய்கிறான், அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, தீமை என்று உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அந்த தீமைக்கு நீங்கள் உடன்படுகிறீர்கள், அந்த தீமையை நீங்க பார்க்கிறீங்க என்றால், இந்த தீமை
கியாமத் வரை யாரெல்லாம் செய்வாங்களோ, யாரெல்லாம் பார்ப்பாங்களோ, எங்கெல்லாம் போகுமோ அவ்வளவு பேருடைய தீமையும் உங்களையும் வந்து சேரும் என்கிறார்கள். அதான் அதுக்கு பொருள். நாம ஒரு தீமைக்கு உதவுகிற போது அந்த தீமைக்குண்டான தண்டனை காரியகர்த்தா யாரோ, குற்றவாளி யாரோ, அதே குற்றம் அதற்கு யாரெல்லாம் துணை போனார்களோ அத்துணை பேரையும் சாரும் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கமும் அழகான வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்து என்ன என்ன செய்யணும், என்ன என்ன செய்யக்கூடாது என்பதை சொன்னது. இது தலக்கவுனஹு பிஅல்சினத்திக்கும் வதகூலுன பிஅஃவாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்ம். உங்களுக்கு எது பற்றி சரியான அறிவில்லையோ, தெளிவில்லையோ, இது உண்மையா பொய்யா என்கிற செய்தி சம்பந்தப்பட்ட உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையோ, அதையெல்லாம் சர்வசாதாரணமாக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அதையெல்லாம் சர்வசாதாரணமாக நீங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். வதஹ்சபூனஹு ஹய்யினா, நீங்கள் அதை லேசாக கருதுகிறீர்கள். இதுல என்ன தப்பு இருக்கு, ஷேர் பண்ண நமக்கு என்ன கஷ்டம் வந்துற போகுது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். வஹுவ இந்தல்லாஹி அலீம், அது அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையானது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 24வது சூராவினுடைய 15வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். ஒரு மோசமான செய்தியை பரப்புகிற போது அல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தி லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরা வலஹும் அஸாபுன் அலீம். ஒரு பெண் சம்பந்தப்பட்ட செய்தியை அதை பற்றி விசாரிக்காமலேயே ஒரு முஃமினான பெண்ணை பற்றி நீங்கள் அவதூறு பரப்பினீர்களேயானால் என்ன தண்டனை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை, அவளுக்கு என்ன, அதை விட்டுருங்க. அந்த பெண் சம்பந்தமாக யாரெல்லாம் பரப்பிக்கிட்டோமோ அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরা வலஹும் அஸாபுன் அலீம். நீங்கள் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள், சாபவிடப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு கிடைக்கிறது. லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরা வலஹும் அஸாபுன் அஸீம். அதோட அல்லாஹ் விட மாட்டான், நாளை மறுமையிலேயும் அதிகமான கடுமையான தண்டனையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு தருவான் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா அயுஹிப்பு அஹதுக்கும் அயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு. அடுத்தவங்களை பத்தி தெரியாத விஷயங்களை கண்மூடித்தனமாக பரப்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அடுத்தவனுடைய குறைகளை வெளியில் சொல்கிறீர்களா? நீங்கள் உங்கள் சகோதரன் இறந்து போய் கிடக்கிற போது அவன் செத்த மாமிசத்தை சாப்பிட விரும்புவீர்களா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்கிறான். அடுத்தவங்களை பத்தி குறை பேசுவதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபியூ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر. ஒவ்வொரு ஜும்ஆவுடைய குத்பாவிலேயும் ஓதப்படுகிற வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அந்த ஷைத்தான் என்ன செய்வான், உங்களை மானக்கேடான விஷயங்களை செய்வதற்கு உங்களை தூண்டுவான். எல்லோரும் முகம் சுளிக்கிற விஷயத்தை செய்வதற்கு உங்களை அவன் தூண்டுவான். அப்படிப்பட்ட மோசமான செயல்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்கிறான் அல்லாஹ். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா வலாகின்னல்லாஹ் யுஸக்கி மய்யஷா. ஏதோ அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லையானால் நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உடனடியாக தண்டிக்க ஆரம்பித்தால் நீங்கள் யாரும் தப்பிக்க முடியாது என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருகிறார். இது சாதாரணமான காரியங்கள் அல்ல, சாதாரணமான விஷயங்கள் அல்ல. செய்பவர்கள் மட்டுமல்ல குற்றவாளிகள். அந்த செயலை யாரெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் அது உண்மையா பொய்யா என்பதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை பரப்புகிறோமோ, ஒருத்தனுடைய உயிர் போயிடுச்சு இல்ல, சாதாரணமா பிராங்க் ஷோன்னு சொல்லி பண்றாங்களே, அந்த பிராங்க் ஷோவில் அதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அவன் ஏன் வளரலாம்? கெடுதியான கெட்ட செயல்கள் நடக்கிற இடத்துக்கு போவதும் கெடுதி, தப்பு. அல்லாஹ் அந்த கால்ட்டு கேட்பான், நீ இந்த கெட்ட செய்தி இடத்துக்கு போனியா அப்படின்னு கேட்பான். அது ஆமான்னு சொல்லும். கெட்ட இடத்துக்கு ஏன் நான் செய்யலையே, நீ செஞ்சியா செய்யலையான்னு நான் கேட்கலையே, போனியா? நான் அந்த தப்பை பண்ணலையே, நான் அந்த தவறை செய்யலையே, செய்யல.
தவறு செஞ்ச இடத்துக்கு, நடக்கிற இடத்துக்கு போனியா, பாத்தியா, அதை 4 பேருக்கு பகிர்ந்தியா, அதை பார்த்து சந்தோஷப்பட்டியா, ஆமாண்ணா, அது பாவம், அதற்குண்டான தண்டனை உண்டு. அப்ப நாம பார்க்க என்ன ஆகுது, வியூஸ் அதிகமாகுது. வியூஸ் அதிகமாக என்ன ஆகுது, போடுறவனுக்கும் பார்க்கிறவனுக்கும் இன்னும் இது மாதிரி போடணும்னு நினைக்கிறான். இல்ல, பார்க்கிறத நாம குறைச்சா போடுறத அவன் ஆட்டோமேட்டிக்கா குறைச்சுதான் ஆகணும். அவன் ஏன் போடுறான், காசுக்காக, பணத்துக்காக போடுறான். பணம் காசு எப்ப வருது, வியூஸ் அதிகமாகும் போது வருது, அதிகமான பேர் பார்க்கும் போது வருது. அப்படி அதிகமான பேர் பார்க்க அவனுக்கு பணம் வருது, பணத்தின் மீது அவனுக்கு ஆசை அதிகமாகுது. அதிகமாக இன்னும் என்னென்ன கெட்டதெல்லாம் போடலாம் என்று அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அதுக்காக வேண்டிய உட்கார்றான், இருக்கிற வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுடுறான். அவன் யாரு, என்ன வேலை செய்யற அப்படின்னா, முதல்ல எல்லாம் படிச்சிருக்கணும், படிச்சிருந்தாதான் பொண்ணு கொடுப்பாங்க. முதல்ல எல்லாம் வேலை செய்யணும், சம்பாதிச்சாதான் பொண்ணு கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் யூடியூபர்னு சொன்னாலே பொண்ணு கொடுக்குறாங்க. அவன் தான் அதிகமா சம்பாதிக்கிறான். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் வேர்வைய சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ, அந்த உழைப்புக்கெல்லாம் இன்னைக்கு மதிப்பு கிடையாது. இன்னைக்கு ஒருத்தன் யூடியூபரா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் இன்ஸ்டா சார்ந்தவன், அவன் ஒரு தனி லாக் வச்சிருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை கோடி கணக்குல என்ன சரி, சம்பாதிக்கிறானோ தொலைகிறானோ, எப்படி வருது அந்த பணம், அது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வருது, ஏதாவது ஒரு புரிந்துணர்வு நமக்கு இருக்கா? நாமளும் அப்படி இருந்தா, இப்ப சமீப காலமா ரமதான் வேற நெருக்கமா வருது, ரொம்ப பேணுதலா இருக்க வேண்டியது. பள்ளியாசல் எல்லாம் எழுதி ஒட்டணும் போல தெரியுது, தயவு செய்து நோன்பு திறக்க வந்தா வீடியோ எடுக்காதீங்க, போட்டோ எடுக்காதீங்க, எல்லாம் வந்து இங்க பாருங்க இந்த பள்ளியாசல்ல இத்தனை வகையான ஐட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. அதையும் போடுறான், அதையும் நாம தான் பாக்குறோம், அதையும் நாமளும் ஷேர் பண்றோம். நான் ரொம்ப கோபப்படுறது உண்டு. சில பேர் சில வீடியோக்கள்லாம் அனுப்பும் போது தமாஷான வீடியோக்களா இருந்தா கூட அவங்களுக்கு நான் உடனே பதில் சொல்றது, தயவுசெய்து இதெல்லாம் எனக்கு அனுப்பாதீங்க, நேரத்தை வீணடிக்கிறது. அல்லாட்ட நம்ம இந்த நேரத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லணும். இந்த டைமை எப்படி கழிச்ச அப்படின்னு அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பான்ல. இப்படி வீணா போனவங்கெல்லாம் பார்த்து நான் கழிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா அல்லாஹ் சும்மா விடுவானா? நான் பொன்னான நேரத்தை தந்தனே, என்ன தஸ்பீஹ் செய்யறதுக்கும், என்ன திக்ர் செய்யறதுக்கும், என்ன தொழுவுறதுக்கும், சமூகத்துக்கு நல்லது செய்யறதுக்கும் கொடுத்த நேரத்தை வீணா கழிச்சிருக்கேன்னு அல்லாஹ் நம்ம கேட்க மாட்டானா? அவன் அந்த நேரத்தையே அதுக்காக வீணாக்கி தானும் வீணா போய் இருக்கிறவர்களை வீணாக்குற செயல்களை இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி, அதிகமா. ஏன்னா ஒத்த பிள்ளைய பெற்றுக்கிறோம், பிள்ளையும் செல்லமா வளர்த்துடுறோம், அதனால அத்தாவால கண்டிக்கவே முடியல. எது செஞ்சாலும் அத்தா தலையாட்டுறாரு, என் பிள்ளை செஞ்சா சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிள்ளை கட்டுக்கோப்பு இல்லாமலேயே வளர்கிறது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் சொல்றது, மூத்தவங்க எல்லாம் சும்மா சொல்லல. இமாம்கள் ஒரு குழந்தை, சின்ன பிள்ளைதான், ஆனா அந்த சின்ன பிள்ளை அழகான குழந்தையாக நல்ல விளையாண்டு இருக்கு, செக்கச்சவேன்னு இருக்கு, இச்சை தருகிற முறையில் அந்த குழந்தை இருந்தா அந்த குழந்தையை கொஞ்சுவது கூட ஹராம்னு சொல்றாங்க. புள்ளதான், பெரிய பொம்பளைக்கு ஒண்ணும் போய் முத்தம் கொடுக்கல, குழந்தையதான் எடுத்து கொஞ்சிரும், குழந்தையதான் எடுத்து முத்தம் கொடுக்கிறோம். ஆனா அந்த குழந்தைக்கு கொடுக்கிற முத்தம் பாசமான முத்தமா அல்லது மோசமான முத்தமான எவனுக்கு தெரியும்? கொடுக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த அளவுக்கு காலம் மாறி போய் இருக்கிறதுன்னா, நம்முடைய பெண் குழந்தைகளை நாம் ரொம்ப பக்குவமாக பாதுகாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய பிள்ளைகள் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தடுக்க வேண்டிய, அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கு. யாரோ ஒரு பொம்பளை செஞ்சா நினைக்க கூடாது, யாரோ ஒரு பெண் செய்தால் நினைக்க கூடாது. அவள் என்ன இருந்தாலும் நம்முடைய சகோதரி. நம் சகோதரி இப்படி ஒரு செயலை செஞ்சிருந்தா இந்த விஷயத்தில் நாம எப்படி நடந்துக்குவோம்? அதே போல எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு தவறு செய்கிற போது அதற்காக பஞ்சாதப்படணும், பரிதாபப்படணும், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்யணும், யா அல்லாஹ் இவர்களை பாதுகாத்துட்டுன்னு கேட்கணும். அதை தாண்டி அதை நாமளே பரப்பி நாமும் சேர்ந்து குற்றவாளிகளாக, பாவிகளாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இக்காலகட்டத்தினுடைய மோசமான இந்த சூழலில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் பிள்ளைகளையும் பாதுகாத்தல் புரிவானாக. குறிப்பாக நம்முடைய பெண்கள் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. மறுமையினுடைய சிந்தனையை நமக்கு அதிகமாக்குவானாக. மறுமையை எண்ணி இவ்வுலகத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் பயந்து வாழும் நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.